ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த காணொலியில் மூலமாய் சந்திப்பதில் உங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கன்னிமணி போல பாதுகாத்து வந்த தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு குறையும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து வந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளையும் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. நல்ல ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தீர். இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் உண்மையாய் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தொடர்ந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பொறுப்பெடுத்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் கடந்து சென்று ஆண்டவரை ஆராதிக்கிற விசுவாசிகளாகிய நாம் அவருடைய வருகையிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவருக்காக அநேக காரியங்களை விட்டு கொடுத்தும் அவர் வரும்போது கைவிடப்படுவோமேயானால் பரிதபிக்கப்படுவோம். ஆகவே நடக்கிற சம்பவிக்கிற அனைத்து காரியங்களையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. நாமே ஆராய்ந்து கடைசி நாட்களில் முன்னேறி செல்வோம். வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் நாம் தியானிப்போம். பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 127ஆம் பக்கம். பைபிள் எடுங்க, திருப்புங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கிறிஸ்து இயேசு நிக்கோதேமு என்கிற ஒரு யூதருக்குள்ளே அதிகாரியாய் இருந்த ஒரு பரிசேயனுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நிக்கோதேமு ஒரு அதிகாரி, இந்த நிக்கோதேமு ஒரு பரிசேயன், இயேசுவை தேடி வந்தவன். நிக்கோதேமுக்கு கிறிஸ்து இயேசு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், மறுபிறப்பின் அனுபவம் உனக்கு அவசியம். நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டுமானால், நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரு மறுபிறப்பின் அனுபவம்
உனக்கு அவசியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் கிறிஸ்து இயேசு தம்முடையவர்களை அழைக்க வருகிற வேளையில நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் மறுபிறப்பின் அனுபவம் உங்களுக்கு அவசியம். என்ன அந்த மறுபிறப்பு என்று சொன்னால், முதல்ல ஒரு பிறப்பு இருக்கு. அதுதான் அந்த வசனம் நம்மளுக்கு காமிக்குது. சங்கீதம் 51 சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது 51 சங்கீதம் 5 வசனத்தில் இவ்விதமாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். துர்க்குணத்தில் உருவான அனுபவம், ஒரு துர்க்குணத்தின் அனுபவம், முதல் அனுபவம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். முதல் அனுபவம். இப்படிப்பட்ட துர்க்குணத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மறுபிறப்பின் அனுபவம் அவசியமாய் இருக்கிறது. மறுபிறப்பின் அனுபவம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முதல்ல அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். 13 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அவர்கள் எவர்கள்? அவருடைய பிள்ளைகள். இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறக்கிற ஒரு அனுபவம் யாருக்கு கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. பிரியமானவர்களே, துர்க்குணத்தில் பிறந்த மனுஷன் கிறிஸ்து இயேசு நமக்காய் இரத்த சிந்தி பாட அனுபவித்து மரித்து உயிரோடு எழுந்து இன்று நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் இயேசு மறுபடியும் நம்மை தேடி வருகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பீர்கள் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக வேண்டும். அப்படி அவருக்கு பிள்ளைகளானால் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளையே, தேவனால் பிறந்திருக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதல் தேவனுக்கு பிள்ளைகளாக வேண்டும், தேவனால் பிறந்திருக்க வேண்டும். அப்படி தேவனுக்கு பிள்ளைகளாய் நாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆன உடனே அங்க வாசிக்கிற ஒரு காரியம் யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 5 வசனத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அங்கு வாசிக்கிறோம். இந்த நிக்கோதேமு குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் இயேசுவை விசுவாசித்திருக்கிறான். அவன் ஒரு அதிகாரியாய் இருந்தாலும் ராக்காலத்தில் ஆகிலும் அவரை சந்திக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவரை தேடி வந்திருக்கிறான். ஆனபடினால் அவன் தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டபடியினால்தான்
அவன் அவரை தேடி வந்திருக்கிறான். அப்படி வந்தவனிடத்தில் இயேசு ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜலத்தில் பிறப்பின் அனுபவத்தை அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின 3ஆம் அதிகாரம், தீத்து 3:5, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அதில் பிள்ளைகளாகவும் அதுக்கப்புறம் ஒரு மறு ஜென்ம முழுக்கினால ரட்சிப்படையணும். எனக்கு அருமையான பிள்ளையே, உன் வாழ்க்கையில எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லி ஞானி சொல்கிறார். என்ன புத்தி? ஸ்தோத்திரம், ரட்சிப்பு. எதுல? துர்க்குணத்தில் பிறந்த நாம் மறுபிறப்பின் அனுபவத்தை நாம் பெற வேண்டுமானால் நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையின் அனுபவம் நமக்கு அவசியம். அதற்கு ஒரு உடன்படிக்கையாக தான் இந்த ஞானஸ்நானம் இருக்கிறது. ஜலத்தினால யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லி சொல்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறபடி அந்த ஜலத்தின் ஞானஸ்நானம் மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். அந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எவ்விதமாய் வாசிக்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கல. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், நான் சிறுபிராயத்தில் இருந்தே நான் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கற்றுக்கொண்டேன். கிரியைகளினால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கல. ஆண்டவர் அவருடைய இரக்கத்தின்படி மறு ஜென்ம முழுக்கு. அந்த ஞானஸ்நானத்தில் ஒரு காரியம் நம்ம செய்கிறோம். என்ன செய்கிறோம்? தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதுவரையிலும் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாம் தண்ணீரில் மூழ்கும் போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். ஊழியக்காரர் அருமையாக தெளிவாக சொல்லி கொடுத்து ஸ்தோத்திரம் ஜெபித்து அநேக மாதங்களாக வருடங்களாக கூட ஸ்தோத்திரம் அந்த விசுவாசியை உருவாக்கி பாவத்தை குறித்து தெளிவுபடுத்தி பாவத்தை அறிக்கை செய்ய வைத்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று சத்தியத்தை சொல்லி தண்ணீர் கிட்டே கொண்டு போகிறார். தண்ணீரில் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்று சொல்லி ஜெபத்தோடு கூட ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனே அவரோடு உடன்படிக்கை பண்ணோம். இனி என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் ரட்சிப்புக்குள்ள வந்த அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் மறு ஜென்ம முழுக்கு. அது வரையிலும் இருந்த பாவ கிரியைகளை விட்டு அகன்று மறு ஜென்மம் அடைவது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஸ்தோத்திரம், பாவத்தை விட்டு விலக வேண்டும், துர்க்குணத்தை விட்டு விலக வேண்டும். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கூறுகிற ஒரு காரியம், மறு ஜென்ம முழுக்க அடைந்து கிறிஸ்து இயேசுவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். மறுபிறப்பின் அனுபவத்தில் துர்க்குணமாகிய பாவ கிரியைகள் இருந்து கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாகி மறுஜென்ம முழுக்கினால உடன்படிக்கை பண்ணி கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் கிறிஸ்து அவனோடு கூட இருந்து தேவனாலே உண்டாகி இருக்கிறான் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆண்டவருக்கே மகிமையுண்டாகட்டும். மறுபிறப்பின் அனுபவம் முதலாவது கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது கிறிஸ்து இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுதல். மூன்றாவதாக அங்கே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஆவியினால் பிறக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியினால் பிறக்கிற ஒரு அனுபவம். The experience of the Holy Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு கொடுத்த ஒரு கட்டளை. தேவப்பிள்ளையே, ஜலத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணின நாம், மறுஜென்ம முழுக்கினால கிறிஸ்துவோடு ஒப்புரவாகின நாம், தேவன் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் உண்டு. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், பிரியமானவர்களே, ஜலத்தினாலும் ஆவியினாலும்
மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. கடைசி காலம், கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஜலத்தினால் எடுத்திருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். மனம் புதிதாகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் பட கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகின நாம், உடன்படிக்கை பண்ணின நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அது எப்படி மறுரூபம் அடைய வேண்டுமா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த உலகத்துக்குரிய வேஷம் தரிக்க கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படணும். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு அடையாளம். மூன்றாவது, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் 120 பேர் அடங்கிய ஒரு குழு மேல் வீட்டு அறையில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த அனுபவம் வந்த பிறகு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் வந்த பிறகு பேதுரு எழுந்து, ஸ்தோத்திரம், நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் மறுபடியும் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லி பிரசங்கித்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்தடுத்த அதிகாரங்களில் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஸ்தோத்திரம் அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே எனக்கு தேவப்பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் மனுஷனுக்கு என்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கே ஸ்தோத்திரம், ஆண்டவர் யாவர் மேலும் அவர் அதை ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியை குறித்து அந்நாட்களில் அறியாத ஜனங்களுக்கு அவர் அதை குறித்து விளக்குகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில
பரிசுத்த ஆவி ஸ்தோத்திரம் ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நம்மளுக்கு அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளினாலே நம்மளுக்கு வாக்குப்படப்பட்ட ஒரு காரியம். அப்படினால எனக்கு அறிவியந்த பிள்ளையே, மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில சோதர கிறிஸ்துவின் வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது சோதர நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் தேவ சமூகத்தில் நீங்கள் சோதரம் ஆயத்தமாக வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறுபடியும் ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மறுபிறப்பின் அனுபவம் நமக்கு அவசியம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நிக்கோதேமு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி, நிக்கோதேமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி, ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது எப்படி, ராஜ்யத்தை காண்பது எப்படி. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், இத்தனை வருடமாய் அவரை ஆராதிக்கிறோமே, இத்தனை வருடங்களாய் அவரை விசுவாசிக்கிறோமே, இன்னும் நமக்கு மறுபிறப்பின் அனுபவம் வரவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க, இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. துர்க்குணத்தில் உருவானேன் என்று ஸ்தோத்திரம் தாவீது சொல்லுகிறார். நாம் இன்னும் பாவத்திலே நாம் ஜீவிப்போம், ஆனால் பாவத்திலே நாம் அடிமைப்பட்டு இருப்போமே, ஆனால் இன்னும் துர்க்குணத்திலே தான் இருக்கிறோம், இன்னும் மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரல. பிரியமானவர்களே, மறுபிறப்பின் அனுபவமாகிய மனம் திரும்புதலுக்கு ஸ்தோத்திரம் உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். உன் பாவம் சிவேரென்று இருந்தாலும் அவைகளை வெண்பனியை போல மாற்ற நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படினால ஸ்தோத்திரம். நம்ம பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி நினைத்து கொண்டிராதீங்கள். கிறிஸ்து இயேசு பாவம் சிவேர் என்று இருந்தாலும் நீ அறிக்கை செய்து விட்டு விடுவாயானோ, அதை நீ அறிக்கை செய்து விட்டு விடுவாயானோ, என் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு ஒரு அடையாளமாய் மறுஜென்ம முழுக்கின் ஞானஸ்தானம், கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜலத்தினால் மறுபிறப்பின் அனுபவத்தை அடையுங்கள். ஜலத்தினால் எடுத்த பிறகு கொஞ்ச நாள்ல ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள், அபிஷேகத்தை பெறுவீர்கள். தொடர்ந்து ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை ஆராதித்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஸ்தோத்திரம் உண்மையாய் அவரை சொந்த இரட்சகராய், அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டு மறுஜன்மின் முழுக்கினால பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுவீர்களே. ஆனால் ஜலத்தினாலும் சபைக்கு தொடர்ந்து வந்து ஆண்டவரை ஆராதித்து உண்மையாய்
அவரை பற்றிக் கொள்வீர்களே ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனே, எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால மறுபிறப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உடைய மறுபிறப்பின் அனுபவத்தினால் எங்களை ஆண்டவரே நிரப்புவீராக ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த கடைசி நாட்களில் எங்களை ஆராய்ந்து ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமே, ஆனால் தயவாய் அதை எடுத்து போட்டு மன்னித்து எங்கள் மீது இரக்கம் பாராட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இதை செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாய் தங்கள் வீடுகளிலே குடும்பமாய் தங்கள் பிள்ளைகளோடு இணைந்து ஆண்டவரே உண்மையாய் வேதத்தை திருப்பி தியானித்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சீக்கிரமாய் ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தில் கூடி உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்படியே கர்த்தரை செய்ய போறங்க. நன்றி ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.